போல் எங்கள் படம் தலைவன் தலைவியை இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஆடியோ லான்ச்னு வரும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். என்னன்னு தெரில, பாண்டராஜ் சார் பண்ண வேலையான்னு தெரில, நாங்கள் ஷூட்டிங் அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சார். ரொம்ப நன்றி. இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 70 நாள்கிட்ட ஷூட் பண்ணிப்போம் நினைக்கிறேன். 60-70 நாள். அந்த 60-70 நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி தான் இருந்தது. இதை சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது. நடுவில் சண்டை சச்சரவுலாம் இருந்தது. அதெல்லாம் நான் மேடையில் பேசுகிறேன். பட் இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியா சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த படம் வந்து நடித்தோம், வேலைக்கு போனோம், நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு, வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு, இந்த ஃபில்மை அவர் காஸ்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காம இந்த உழவு மாடை வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஆமாம், எங்கள் முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கு. இதுதான் அவருடைய கம்பெனியில் பண்ணுற ஃபஸ்ட் படம். பாண்டராஜ் கூட சார் கூட இதுதான் ஃபஸ்ட் படம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இந்த போஸ்டர்ஸில், இந்த பேரில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறோம். அவ்வளோ செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபிலிம் தான் இது, தலைவன் தலைவி. இந்த தலைவன் தலைவிங்கிற டைட்டில் ஷூட்டிங்லாம் முடிச்சு டப்பிங்கில் ஒரு நாள் டைட்டிலாம் டிசைன் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன்னு சொன்னார். அதனால் அவர் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு, என்னவா இருக்கும் போது யோசிச்சேன். அப்போ கடைசி அந்த டைட்டில் சொல்லும்போது எங்கள் எல்லாருக்குமே அது பச்சைக்கன் போய் ஒட்டிக்கிச்சு. அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இது. இந்த டைட்டில் வச்சதும் சரி, இந்த கதைகளும் சரி, தயாரிச்ச எங்கள் தயாரிப்பாளருக்கு சரி, மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். வெல்கம் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது. எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இது நிஜமாக நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். குழந்தை இருந்தது, நம்ம அம்மா அப்பா எல்லாரும் இருந்தோம். இட் வாஸ் அ ஃபேமிலி அண்ட் இந்த படம் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ hope you all watch the film and நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு I'm definitely sure. படம் பூரா காமெடி தான். ஸோ everybody will love it, enjoy it. I also சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன் இஸ் பாண்டியராஜ் சார். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ இருந்தது பாண்டியராஜ் சாருக்கும் எனக்கும். விஜய் சேதுபதி சார் கூட நான் ஒரு மலையாளம் படம் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு 2-3 days தான் நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பேசணும், நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும், ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ் படம் பண்ணணும்னு பேசணும். இதுக்கு விட நல்ல படம் அது வராதுன்னு அதுக்கப்புறமா வி டிஸ்கஸ்ட். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அப்படியே தியாகராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர், அவங்க ரொம்ப வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர். அவங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ். அண்ட் யா, தட்ஸ். தேங்க்யூ ஜெகன் அண்ணா, யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோஷினி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இங்கே அட்ரெஸ் பண்ணி பேசுகிறதுல. ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். I'm so blessed for this opportunity to be here. And இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ராகவர்தினின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி சாரோட சிஸ்டர், தங்கச்சி கேரக்டர். ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் இதில். எல்லாம் ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அந்த மாதிரி ரோலாக இருந்தது. ஒரே ஹைப்பராக இருக்கும் என் ரோலே இதில். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் இங்கே பார்த்தது. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு தலைவன் தலைவியோடைய ஆடியோ லான்ச். ஸோ என்னுடைய குருநாதர் பாண்டியராஜன் சார் என்னை முதலாக சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி வச்சவரே அவர் தான். ஸோ எப்போவுமே சாருடைய படம்னா நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன். அவர் நந்தினி நீ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுவேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவருடைய படங்களில். இதில் இப்போ பண்ணது ஒரு பெரிய கேரக்டர், பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீனு ஒரு சின்னது வந்தால் கூட அது பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சார் எனக்கு
ஸோ அவருடைய படங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணது, அகைன் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. நித்யா மேனன் மேம், ஸோ அவங்க வந்து நேச்சுரல் பெர்ஃபார்மர். அவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு அவங்க கேரவன் கூட நான் எந்திரிச்சு போய் பார்த்ததே இல்லை. அவங்க அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக நாங்கள் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பாய் விரித்து நாங்களாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடியே வந்து இதில் உள்ள பாடலாக இருக்கட்டும், இல்லை இதில் ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல வைரலாக ஆச்சு. அதுக்கு முழு சப்போர்ட் வந்து நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தலைவன் தலைவி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு நாங்களாம் வந்திருக்கோம். இந்த படம் வெற்றி படமாக அமையணும். நன்றி. அது இப்போ சொல்லணுமா, மேடையில் சொல்லணுமா? ஏன் இப்போவே சொல்லு. நான் தான் என் அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்தோட வருகைக்காக. அண்ட் ரொம்ப நாள் கனவு எனக்கு சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒர்க் பண்ணோன்ட்டு. ஸோ அதுவும் நடந்தது. அண்ட் விஜய் சேதுபதி சாரோட நடிப்பில் நித்யா மேனனோட இருக்கிற ஒரு படத்துக்கு நான் பாடினது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன். பாட்டு போகணும். லே 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 லே. ஓகே ஓகே. அதுதான் சார் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்லலாம். அதனால தான் அது பண்ண டான்ஸ்லாம் சரி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக. தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாண்டியராஜ் சாருக்கும், அப்புறம் சத்யஜோதி தியாகராஜ் சார், என்னுடைய நெருங்கிய நண்பர் விஜய் சேதுபதி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தை நீங்கள் தான் பார்த்து மக்கள்கிட்ட எதுவுமே சேர்க்கணும். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும், டீமுக்கும், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நன்றி. நிக்கலண்ணா உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஆமாம், டைரக்டரு பெஸ்ட் இல்லை. அப்புறம் எங்கள் சத்யஜோதி தியாகராஜ் சார் பற்றி சொல்லணும்னா, நான் சத்யஜோதியில் வந்து ஒரு 4-5 படம் அவர்கிட்ட கண்டினியூவாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நிறைய பல ஆண்டு காலமாக வந்து தமிழ் சினிமா வாழ வச்சிட்ருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், நிறைய எங்களை மாதிரி ஆட்களையும் எல்லா டெக்னீஷியன்லாம் வாழ வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தியாகராஜ் சார் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் தலைவன் தலைவியுடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில் ஒரே விழா கோலமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு. நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் எனக்கு ஆடியோ லான்ச்சு இந்த விழா நடக்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி சாரோட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், நித்யா மேனன் இருக்கட்டும், இதில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேது சார் தான் கேட்பாரு, எப்படி சார் புரைக்கு போட்டது மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்க பங்கை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷ் நாராயணன் நானும் முதல் தடவையாக சேர்ந்துருக்கோம். உண்மையிலே இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம். 5 சாங் போட்டிருக்காரு, 4 தீமும் செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே கேட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காக காத்திருந்தோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிற ஒரு படம். எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய, அதே மாதிரி ஒரு காதலன் காதலியை கூட கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கும். இந்த மாதம் ஜூலை 25 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ரக்குடு லவ் ஸ்டோரி அப்படின்னு போடுறதுக்கு ஏற்ற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச். நான் இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அமரசிகாமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு. ஸோ படம் முழுக்க அப்படியே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டரு. ரொம்ப பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. எங்கள் அண்ணன் வந்துட்டார். நேரில் பார்க்காமலாம் கூட சைடில் பார்க்குற அளவுக்கு அவர் கலரில் சட்டை போட்டிருக்காரு.
பேர்லேயே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருக்குது. இந்த ஆடியோ லான்ச் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு மாபெரும் வெற்றியடைய நம்புகிறேன். என்ன காரணம்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. பாண்டியராஜ் சாரோட இயக்கம், விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வருது. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த ஆடியோ லான்ச் விழாவை எதிர்பார்த்து காத்திருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். தலைவன் தலைவி இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கு உனக்கு நல்ல கேரக்டராக நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. இந்த படமே ஒரு மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. தலைவன் தலைவி அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேரை கேட்குறது நம்ம சங்க இலக்கியத்தை ஞாபகப்படுத்துது. இந்த படமும் ரொம்ப இலக்கியமாக இருக்கும், அதே சமயத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்துக்கும் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். தலைவன் தலைவி இட்ஸ் அ ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. ஏன்னா பாண்டியராஜ் சார்கிட்ட ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பசங்க 2ல் நான் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன ரோலு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன், விஜய் சேதுபதி சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. படம் எல்லாரையும் என்கேஜ் பண்ணோம். இது ஒரு குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எனக்கு பர்சனலி. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணாவோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ ஆல்பம் ரிலீஸ் வருது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பாண்டியராஜ் சாரோட 5-6 இயர்ஸாக நான் அவரோட கான்வர்சேஷனில் இருந்திருக்கேன். அதில் அவரோட ஏஸ்தட்டிக்கும் என்னோட சவுண்டும் சேரணும்னு சொல்லி நான் ரொம்ப அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ இந்த பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாண்டியராஜ் சார். அண்ட் இந்த மியூசிக் ஆல்பம் தலைவன் தலைவி ஆல்பம் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸில் வந்திருக்கு. நிறைய ரூட்டட் எலிமெண்ட்ஸையும் அப்புறம் கொஞ்சம் மாடர்ன் சவுண்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அது வந்து இதில் எங்களுக்கு பர்சனலி வி வெரி ஹாப்பி வித் எப்படி இது ஷேப் ஆகிருக்குன்னதில். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு கொலாபரேஷன் நான் சொல்லுவேன். எனக்கு ஆஃப்டர் 2017 பிரதீப்போட ஒரு சாங் இதில் ரிலீஸ் ஆகுது. அது இன்னைக்கு இது ப்ராபப்ளி இந்த ஆடியோ லான்ச் அப்போ அந்த சாங் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப். அண்ட் சம் அமேசிங் ஆர்டிஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஒரு ஜாஃப்னாலேருந்து ஒரு குருஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஆர்டிஸ்ட், அவர் ஒருத்தரும் இதில் ஃபர்ஸ்ட் அவர் பாடியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. புண்ணியா பாடியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஹியூஜ் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஒர்க். இந்தியன் கோரல் என்சம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக்கல் இதில். அண்ட் இந்த படம் வந்து உங்களுக்கு சேதுனாவோட ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஸ்கில் இருக்குது. அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னு நான் நினச்சேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி உங்களோட குட்டீஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் தி ஆல்பம் இஃப் யூ லைக் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெட்ரோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கோலமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா வந்து பாண்டியராஜ் சார் டைரக்டர், சேது நித்யா மேனன் காம்பினேஷனு, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு தரமான ஒரு ஆட்கள். அதே மாதிரி வந்து பாண்டியராஜ் சார் வந்து எப்பவுமே ஒரு சவுத் கல்ச்சர் பேஸில் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த படமும் அந்த மாதிரி தான். ஸ்ட்ராங்கான ஒரு கல்ச்சர் பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் படமாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து தமிழ் மக்கள் அனைவரது குடும்பங்களிலும் இந்த படம் கொண்டாடப்படும் மாபெரும் வெற்றி படமாக அமையான வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். முதல்ல வந்து மிகப்பெரிய நிறுவனம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், அவங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் நானும் இருக்குன்றதே பெரிய விஷயம். இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அடுத்த நன்றி யாருக்குன்னா இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கு தான். ஏன்னா
அவர் கூட நான் வந்து கடைக்குட்டி சிங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் ஒரு பெரிய இயக்குனர் மறுபடியும் என்னை வந்து அவருடைய 2வது படத்துலையும் கூப்பிட்றது அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்காக நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார், அவர் கூட நான் முதல் படமாக நடிக்கிறேன், முதல் தடவையாக நடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹீரோலே ரொம்ப எளிமையான, எளிதில் பழகக்கூடிய ரஜினி சாருக்கு அப்புறம் நான் இவரை தான் சொல்லுவேன். அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், குறிப்பாக இணை இயக்குனர் ஜெகன் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குறும்பான ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு அழகான ஒரு காதல் குடும்ப படம். காதல் வந்து காதலிச்சு குடும்பத்துக்கு பிறகும் காதலிக்கிறது, அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டைகள், அதை ரொம்ப அழகாக பாண்டியராஜன் வந்து ரொம்ப நேர்த்தியாக லவ்வபுளாக எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் நானும் இருக்கின்றது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வெகு சீக்கிரமே திரையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் எல்லாரும் கிடைக்க போகுது. உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த திரைப்படத்தின் உருவாக்கத்தின் போது கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பாண்டியராஜ் பொறுத்த வரைக்கும் குடும்ப படங்களை இயக்கிறதுல வந்து எந்த அளவு சிறந்த இயக்குனர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த படம் வந்து அவருடைய ஜானர் படம். இதில் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் லட்சுமி மேனன், 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் திரையில் பார்க்க போகிறீங்க, நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் நான் ஒரு சிறு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு இயக்குனர் பாண்டியராஜுக்கும் என்னுடைய இனிய நண்பரான சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸு தியாகராஜ் சாரோட படம் அப்படின்னால கேட்க தேவையில்லை, கண்டிப்பாக வெற்றி படம். விஜய் சேதுபதி பாண்டியராஜன் காம்பினேஷன், தலைவன் தலைவி புரட்சி தலைவர் படம் மாதிரி டைட்டில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தியாகராஜன் சார் கை வச்சார்னாலே அது வந்து வெற்றி படம் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் சாவித்ரி. நான் இந்த தலைவன் தலைவி மூவியில் வந்து ஹீரோயினியோட சித்தி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்றாயன். தலைவன் தலைவி அண்ணன் பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷனில் எனக்கு மிக அற்புதமான ரோலு, எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. என் கேரக்டர் பேர் வந்து சோமண்டா. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கு. 25 கம்மிங் சூன் ரிலீஸு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும், ஹீரோ சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். தலைவன் தலைவி இசை வெளியீட்டு விழாவில் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழித்து வந்து பாண்டியராஜ் சார் படத்தில் வந்து ரொம்ப ரசிகனாக வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஒவ்வொரு படமும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.